Morning channel, this is Professor Osman from Government College of Technology. I am a technical champion Veera Vijay. இப்போ நம்ம தெர்மல் இன்ஜினியரிங்ல வீர விஜய் டெஸ்ட் வச்சாரு. ஸோ 12 கான்செப்ட் வச்சிருக்காரு. 2 போனஸ் ஒரு டசன் கான்செப்டோட வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன? Mechanical efficiency is the ratio of brake power divided by indicator power. So mechanical efficiency IC இன்ஜினுக்கு வந்து brake power by indicator power BP by IP அப்படினு ஆச்சும் BP by IP அப்படினு ஆச்சுனோம். இப்போ என்னன்னா brake power வந்து மேல வரும், indicate power வந்து கீழ வரும் அப்படிங்கலாம். brake power வந்து மேல வரும், indicate power வந்து கீழ வரும் அப்படினு தெரிஞ்சிக்கலாம். இதுல என்னன்னா எப்பவுமே எஃபிஷியன்சி வந்து சின்ன வேல்யூ பை பெரிய வேல்யூ. மேல இருக்க வேல்யூ வந்து சின்னதா இருக்கணும், கீழ இருக்க வேல்யூ வந்து பெருசா இருக்கும். சோ தம்பி பை அண்ணன் அப்படினு ஆச்சுனோம். brake power தான் தம்பி, indicate power அண்ணன். இங்க வந்து இன்னொரு the difference between indicator power and brake power தான் frictional power. அதையும் நம்ம இது பண்ணணும். எப்பவுமே ஒரு ஃபார்முலா படிக்கணும்னா அந்த ஃபார்முலாவோட தொடர்புடைய இன்னொரு ஃபார்முலா படிக்கிறது தப்பு இல்லை. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி படிச்சுக்கலாம். அடுத்த கான்செப்ட், Morse test is applicable to multi-cylinder engine. ஸோ மோஸ்ட் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா மல்டி சிலிண்டர் இன்ஜின் தான் பண்ணுவாங்க அப்படின்னா. ஸோ இப்போ எப்படின்னா எம்முக்கு இங்கே வந்து எம் இருக்கு, இங்கேயும் எம் இருக்கு, எம்முக்கு எம் ஞாபகம். மோர்ஸ் அப்படின்னா மல்டி சிலிண்டர், மோர்ஸ்ல உள்ள எம்முக்கு மல்டி சிலிண்டர் அப்படின்றது ஞாபகம். எம்முக்கு எம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டிகேட்டர் பவர் வந்து கவனம் செலுத்துவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இண்டிகேட்டர் பவர் வந்து கவனம் செலுத்துவார்னு தெரிஞ்சுக்கலாம். அது பின்னாடி வரும் கொஸ்டின்ல பார்க்கலாம். அடுத்தது, In 4-stroke cycle engine, 4 operation completes in 2 revolution of crankshaft. 2 ஸ்ட்ரோக்ல 1 revolution of crankshaft போதும். 4 ஸ்ட்ரோக்ல 2 revolution of crankshaft தேவை, 2 revolution of crankshaft தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்கு அப்படின்னா to complete the all operation, to complete cycle அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது, In a 4-stroke cycle SI engine, the camshaft run at half the speed of the crankshaft. ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இந்த கேம் ஷாஃப்ட் இருக்குன்னா கிராங்க் ஷாஃப்ட் இருக்கு. ஸோ கிராங்க் ஷாஃப்ட் கேம் ஷாஃப்ட் அப்படின்னு. ஸோ 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் இங்கே ஸ்பீடுனா இதுவும் அதே தான் போடும். ஆனால் கிராங்க் ஷாஃப்ட் இது கேம் ஷாஃப்டோட இது வந்து ஆஃப் ஆஃப் த இது. ஸோ நம்ம இப்போ இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் கம்பேரிசன் போடும்போது ஸோ இப்படி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம கம்பேரிசன் வந்து லேர்னிங் ஈஸியாக இருக்கும். Variable speed of SI engine, the maximum torque occurs at the maximum brake power. ஸோ மேக்ஸிமம் பிரேக் போகிறப்ப தான் மேக்ஸிமம் டார்க் கிடைக்கும் அப்படின்றது நம்ம இது. இப்போ ஏன்னா வந்து பவர் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஒமேகா அப்படின்றது. ஸோ வந்து இவன் மேக்ஸிமமாக இருக்கும்போது தான் இவனும் மேக்ஸிமமாக இருப்பான்னு தெரிஞ்சுக்கலாம். BHP of diesel engine can be increased by increasing the pressure of intake air. ஸோ ப்ரெஷர் ஆஃப் இன்டேக் ஏரை வந்து நம்ம அதிகப்படுத்தும் போது பிரேக் பவர் வந்து அதிகமாகும். ஸோ பிரேக் பவரை எவ்வாறு அதிகப்படுத்துவது அப்படின்னா ப்ரெஷர் ஆஃப் த ஏர், இன்டேக் ஏர் இது பண்ணும்போது பிரேக் பவரை நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே வந்து இன்ஜினியரிங்னா வந்து ரிலேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் தான். ஒரு வேரியபிள் வந்து இன்னொரு வேரியபிள் எப்படி தொடர்பு பண்ணுறது. ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏர் அதிகப்படுத்தினா பிரேக் பவர் வந்து அதிகமாகுது. அடுத்தது, Power developed in IC engine is called indicated horsepower. ஸோ வந்து இன்ஜினுக்குள்ள உருவாக்குற பவர் தான், டெவலப் பண்ற பவர் தான் இண்டிகேட்டட் பவர் சொல்றாங்க. Relative efficiency is the ratio of indicated thermal efficiency to the air standard efficiency. ஸோ இண்டிகேட்டட் தெர்மல் எஃபிஷியன்சிக்கும் ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சிக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து நமக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அட்டி அப்படின்னு இண்டிகேட்டட் thermal efficiency to the top air standard efficiency. இந்த டைரக்ஷன் இண்டிகேட்டட் thermal efficiency to the top air standard efficiency தான் நமக்கு வந்து ரிலேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். The overall efficiency is the ratio of work obtained to the energy supplied. ஸோ ஒர்க் அப்டேட்டுக்கும் எனர்ஜி சப்ளைடுக்கும் உள்ள ரேஷியோ தான் ஓவரால் எஃபிஷியன்சி சொல்றாங்க. The engine indicator is used to determine mean effective pressure and indicated horsepower. ஸோ இன்ஜின் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மீன் எஃபெக்டிவ் பிரஷரை கண்டுபிடிக்கிறோம், இண்டிகேட்டர் ஹார்ஸ் பவரை கண்டுபிடிக்கிறோம். Williams-Lyon method is used to determine engine friction of a diesel engine. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் determine engine friction of diesel engine இது பண்றோம். Williams-Lyon அப்படி யூஸ் பண்றோம். Measurement of frictional power by Williams-Lyon is applicable to CA engine at a particular speed. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல CA இன்ஜின்ல நம்ம வந்து ஃப்ரிக்ஷனல் பவரை கண்டுபிடிக்கணும்னா இந்த வில்லியம்ஸ்-லைனை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வில்லியம்ஸ்-லைன். ஸோ 12 கான்செப்ட் நமக்கு பக்காவா கற்றுக் கொடுத்த வீர விஜய்க்கு தேங்க்யூ.